ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே ஸ்டார்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு நேம் பிரியா. அவங்களுக்கு நவம்பர் 11 பர்த்டே. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலே போடுறது கஷ்டம். இல்லை 2 நாளைக்கு முன்னாடி சொன்னால் நான் எங்கே போனேன். அதனால் அவகிட்டே சொல்லிட்டேன், என்னால் அப்போல்லாம் போட முடியாது அப்படின்னு. சரி, அவங்களுக்கு ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். பட் இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே. முடிஞ்சு போன நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு, நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், எல்லோரும் கமெண்ட்டில் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை ஸ்டெப் சிஸ்டர் அப்சஸ்ட் ஆன் மீ. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜீசோக்கு தான். ஓகே ஸ்டார்ஸ், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே தான் ஒரு வீடை தான் காட்டுறாங்க. அந்த வீடு எப்படின்னா பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக அந்த மாதிரியான ஒரு வீடு தான். அந்த வீட்டிலேருந்து இப்போ தான் எல்லா பொருளையும் அப்படி வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான், உங்கள் பேர் ஜெஸி. நீங்கள் எப்படின்னா இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ காலேஜ் போயிட்டு ஈவினிங் போல் தான் அப்படி வந்துட்டுருக்கீங்க. அப்படி உங்கள் வீடுகிட்ட பார்த்தா எல்லா பொருளையும் வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்து ஷாக்கு, எங்கேயாவது நம்ம வீட்டிலேருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்களேன்ட்டு. ஒன்று நீங்கள் தாங்க வெளியே பொருளை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் எதுக்கு பொருளை எடுத்து வைக்கிறீங்க, யார் நீங்களாம் அப்படின்னோடனே அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான், ஜெஸ்ஸி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டிலேருந்து ஏன் திங்ஸ் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. உடனே இப்போ உங்கள் அம்மாவும் கொஞ்சம் உட்காரியா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே பாரு ஜெஸி, எப்படி நம்ம இப்படி இருக்க முடியாதுல்ல. புரியலம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? இல்லை, கடைசி வரைக்கும் என்னால் இப்படி தனியாக இருந்து ஒன்றை பார்த்துக்க முடியும்னு எனக்கு தோணலை. அதனால் இல்லை, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, நம்ம 2 பேரும் நல்லா தினமும் இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருமா, நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுதான் நான் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி இருக்குது அந்த வீடே. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும், அவ்வளோ பெரிய வீடு. இப்போ அவங்க வீட்டில் தான் அப்படி கத்துற சவுண்டு கேட்குது. யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணுறீங்க? என்னெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறீங்களா? சும்மா ஏன் எனக்கு இந்த ஊரில் நல்ல பேர் இருக்கிற பேரே கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா ஜீசோ தான் கத்திகிட்டு இருக்கா. உடனே இப்போ ஜீசோட அம்மா தான், ஏன் கத்துற, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ஸோ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, ஒரு கடிப்பட்ட செருப்படியே நீ வாங்கி திருந்தலை, உனக்கு இன்னொரு செருப்படி வேறு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோவும் கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு. சின்ன கண்டவையே பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ளவர்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, சும்மா ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி இருக்கும், அதை தூக்கி உடச்சிட்டு போகிறா. ஒன்று இது திருந்தாது அப்படி சொல்லிட்டு ஜீசாவோட அம்மா பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜீசா தான் அப்படி கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. ஜீசாவும் அப்படி யோசிச்சு பார்த்துட்ருக்கா சின்ன வயசில் நடந்ததுலாம். ஏன்னா ஜீசா சின்ன வயசில் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கும். அதுலேயே அவளுக்கு எப்படி சொல்ல, மேரேஜ் மேலே உள்ள இதே போயிருக்கும், இது இப்படி சண்டை பிடிச்சி அதையாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே டென்ஷன் ஆகும். அதை பார்த்து இப்படி யோசிக்கா, மறுபடியும் இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே இந்த சைடு உங்களை பார்த்தோன்னா அப்படியே எப்படியோ உங்கள் அம்மா அவங்க மண்டையை போட்டு கழுவிட்டாங்க. நீங்களும் இப்படி யோசிக்கிறீங்க. சரி,
அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, இப்போ மட்டும் அதாவது நீங்கள் மட்டும் இல்லைன்னா உங்கள் அம்மா கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் தானே கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இருக்கப்போ தான் உங்கள் அம்மா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் யோசித்து நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறீங்க. உடனே உங்கள் அம்மாவும் தேங்க்யூ ஜெஸி அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் வந்து அப்படி கரெக்டாக உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. உடனே நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உடனே உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி வா ஜெஸி நம்ம வந்து போகிறோம் அந்த காரில் தான் அப்படின்னே நீங்களும் அப்படி இருந்து உங்கள் அம்மா கூட வந்து போகிறீங்க. நீங்களும் இப்போ அந்த காரில் வந்து அப்படி போயிட்டுருக்கீங்க. உங்கள் இந்த காரில் போகும்போதே அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னையா இது புது இடத்துக்கு போகிறோம், அம்மா ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு உங்கள் மண்டையில் 1000 யோசனை ஓடிக்கிட்டுருக்கு. நீங்களும் வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டீங்க. நீங்கள் வந்தோடனே இப்போது என்ன, இப்போ உங்கள் அம்மா வந்து யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா ஜீஸோட அம்மாவை தான். உடனே இப்போ ஜீஸோட அம்மா தான் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே நீங்கள் அப்படி மூஞ்சி வினோதமாக வச்சு அப்படி பார்த்துட்ருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு. உடனே அப்படி இப்போ ஜீஸோட அம்மா உங்களே பார்க்குறாங்க. பரவாயில்லையே பொண்ணு என் பொண்ணோட க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி வந்து அவங்கள என்ன கூடனே அவங்களுக்கு தெரில, எப்படி அம்மான்னு கூடவா ஆன்ட்டின்னு கூடவா எதுவுமே தெரில. அப்படி சொல்லிட்டு எப்படி போய் ஹக் பண்ணிட்டு அப்புறம் வாங்க உள்ள அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு சாப்பிட வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி எப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் அவ்வளோ பெரிய வீடு, ஏன்னா இவ்வளோ நாள் குட்டி வீட்டில் இருந்துட்டு இப்போ பெருசான வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே என்னென்னா உங்கள் 2 அம்மாவும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணி தள்ளிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏன் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு வைட்டர் அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே கூடுறாங்க. எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் வருது. என் பொண்ணோட ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டு அப்படிங்காங்க. இது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி பார்க்கிங்க. உடனே இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து உங்களையும் உங்கள் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களே வந்து ஈவினிங் தானே வந்திருப்பீங்க, அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து தூங்குகிற டைம் வந்து வந்திருக்கோம். ரொம்ப நைட் ஆகிட்டு. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா ஜீசோ தான் அது சரியான போதையில் இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா வேறு எப்படி பண்ணுறாங்களா, அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை, அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அதனால வந்து சரியான குடி. சுற்றி இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸை வந்து விளங்காதவங்க, அவங்க அதுக்கு மேலே ஊற்றி குடிக்கிறார்கள். அதனால் குடிச்சிட்டு அவ்வளோ கிடந்து கும்மாலாம் அடிச்சுட்டு இப்போது காரு அப்படி எப்படி சொல்ல, அவள் இஷ்டத்துக்கு ரோடே அவளுக்கு மாதிரி அப்படியே ஓட்டிட்டு வரா. ஓட்டி எப்படியோ வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா. அப்படியே போதையில் அப்படி தள்ளாடி அப்படி படியிலலாம் ஏறி அப்படியே வந்து வரா. பார்த்தாங்க வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே இப்போ சொல்கிறாங்க, பாவிகளா கொஞ்ச நேரம் தானே இந்த வீட்டிலையே இல்லை, அதுக்குள்ளே என்னமோட செத்து போன மாதிரி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவள் புலம்பிகிட்ருக்கா. அப்படி வந்து ஸ்டேட்டாக இப்போ என்னென்னா உங்கள் ரூமும் வந்து ஜீஸோட ரூமும் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஜீஸோட ரூம் பக்கத்தில் தான் கெஸ்ட் ரூம் அப்படி சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த கெஸ்ட் ரூம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த ரூமை வந்து உங்களுக்கு தந்துட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா ஜீஸோ தான் அப்படி போதையில் வந்து அப்படி நீங்கள் இருக்கிற ரூமை தான் தட்டுறா. ஹலோ தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் உங்களுக்கு வேறு அது புதிய இடம், தூக்கம் வேறு வந்திருக்காது. நீங்கள் அப்படி பதந்தடிச்சு அப்படி எந்திரிச்சு அப்படி உட்காந்துருக்கீங்க. இல்லையா இது கனவுல எதுவும் இருக்கோமா, ஒரு மாதிரி குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. இப்போ மறுபடியும் கதை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சவுண்டு கேட்குது. ஒன்று நீங்களும் இப்படி மெல்ல அப்படி பயந்து அப்படி எந்திரிக்கிறீங்க. அப்படி எந்திரிச்சு அப்படி கதவை திறந்தோடனே அவள் அந்த கதவுல படுத்து தான் கிடந்திருப்பா சரியா. நீங்கள் இப்படி கதவை திறந்தோடனே அவள் ஸ்டேட்டாக வந்து அப்படியே உங்கள் மேலே தான் வந்து விழுறா. 2 பேரும் வந்து பொத்துன்னு இப்படி தரையில் விழுந்து கிடைக்கிங்க. உடனே நீங்கள் யார் நீ அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அவளை தூக்குறீங்க, தூக்கவும் முடியல. சரியான குடி, சரியான நாற்று நாறுதவும் மேலே. உடனே நீங்களும் மூஞ்சை பார்த்துட்டு யார் நீ, எங்கேருந்து நீ எனக்குன்னே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பஸ் நீ யாரு, பார்க்குறக்கு வினோத பிறவி மாதிரி இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கேட்குறா. தள்ளிப்ப அப்படி சொல்லிட்டு எப்படி அவளை அப்படி சைடு உருட்டி விட்டுறீங்க. அவளை
அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடக்கா. நீங்களும் பார்த்துட்டு அப்படி வந்து லைட்டும் வந்து போடுறீங்க. லைட்டு போட்ட உடனே அந்த கண்ணை கூசி ஒரு மாதிரி முழிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஜீசோடி அப்படி முழிச்சு அப்படி பார்க்குறா. உடனே நீங்கள் அப்படி கையை கட்டிட்டு என்ன அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே இப்போ அவள் தான் அப்படி மெல்ல அப்படி இன்னும் பாச தெரியல அப்படி தான் உட்காந்துருக்கா. இப்போ தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து எந்திக்கிறா. உடனே இப்போ ஜீசோ தான், யார் நீ, என் வீட்டில் என் ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்களும் ஃபஸ்ட்டு யார் நீ, பிடிச்சிருக்க குடிகாரி அப்படின்னு. யார் குடிக்காரி, நீ குடிக்காரு, உங்கள் அப்பா குடிக்காரு, உங்கள் அம்மா குடிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சண்டை போட்டுட்ருக்கா. இங்கே பாரு ஓவராக பேசுகிறேன் வச்சுக்கேன், அப்புறம் நடக்கிறதே வேற எங்கே நடக்கிறது. ஓ அப்படியா, என்ன நடக்கும் சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சண்டை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு இங்கே டென்ஷன் ஆகுது, நம்மளே டென்ஷன் பற்றி கீழே கையில் கிடைக்கிறது ஏதாட்டும் மண்டை உடச்சிடலாமான்னு பார்க்கிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, உங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ட்டு. பட் நீங்களும் அந்த தருதலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி யோசிக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஜீசோட கையை வந்து இப்போ தான் வந்து நோட் பண்ணுறீங்க. அவள் கையை பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அவளோட கையில் வந்து ஒரு டேட்டூ இருக்குது. டேட்டூ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டூவாக இருக்குது. நீங்களும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவளா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து யோசித்து பார்க்குறீங்க. இப்போ தான் அப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படியே ஒரு நைட்டு தான் நீங்கள் தான் ஒரு மாதிரி ஜிகின்னு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அரகுற ட்ரெஸ்ஸு தான் அப்படி போட்டுட்டு ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பீங்க. அவங்க கூட ஒரு 4 பேர் வந்து வாராங்க. என்னடி இன்னைக்கு மினுக்கே சரியில்லை, ஏதாட்டி சம்பவம் ஏதாட்டி நடக்க போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டுட்ருக்கா. ஏய் பாய மூட்ரி ரியா பொத்து, அதெல்லாம் ஒன்று நடக்காது. என்ன நம்ம வந்து எதுக்கு போகிறோம், ஜஸ்ட் வந்து உன்னோட பர்த்டே பார்ட்டிக்காண்டி போகிறோம். அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். சரக்கு அடிக்கக்கூடாது, ஓகேவா? சரக்கு மட்டும் அடிக்கவே கூடாது. எவ்வளோட்டு சரக்கு அடிச்சிங்க கொண்டு கொடுவேன், அப்புறம் எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அண்ணே அங்கே அவங்களும் சரிதான் மூட்ரி, ஃபஸ்ட்டு நீ குடிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் தான் அந்த பாருக்கு வந்து வந்துடுறீங்க. நீங்கள் வந்து எதுக்காண்டி வந்திருப்பீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறக்காண்டி அப்படி சொல்லிட்டு போகிறக்கு வேறு எது இடமும் இல்லாமல் பாருக்கு வந்து வந்திருக்கீங்க. இப்போ நீங்களும் அப்படி வந்து உள்ளே போய் வந்து ஒரு இடம் ஃபுல்லாத்துலேயே ஒரு சீட்டில் ஃபுல்லாக அப்படி எல்லோரும் வந்து உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு பேசி அப்படி சொல்லி சிரிச்சிட்டு அப்படி வந்து இருக்கீங்க. இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட வேணுமோ அதெல்லாம் வந்து ஆர்டர் வந்து போட்டுட்ருக்கீங்க. அப்படி வந்து உங்கள் சீட்டுக்கு பின்னாடி சீட்டில் பார்த்தோன்னா அப்படி வந்து ஜீசோ தான் அப்படி வந்து ரோஸ் மேலே தான் சரிஞ்சு உட்காந்துருக்கா. வர வாழவே பிடிக்கல மச்சான், ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து அப்படி புலம்பிகிட்டு இருக்கா. உடனே இப்போ ரோஸும் அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறா. உடனே ஐடியாவா என்னது அப்படின்னே, ஒத்த புளிய மரம் மச்சான் அப்படின்னே ஜீசோ ஒத்த புளிய மரம், நீயும் நானும் ஒரு மலை கைத்தை போட்டு தொங்கும், பிரச்சனை முடிஞ்சிடும். உனக்கு எனக்கு மட்டும் இல்லைன்னு உலகத்துக்கே பிரச்சனை முடிஞ்சிடும், என்ன நினைக்கா சொல்லு பாப்போம் அப்படின்னு பேசுறதுலேயே ஒரு அடி போடுறா ஜீசோ தான். ஆமாம் வாட்ட ஐடியா கேட்க வந்தால் நீ என்னையே கொண்டுருவா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் குடிக்கல, சும்மா நார்மலாக சும்மா எப்போவும் அவங்க வருவாங்க அடிக்கடி அந்த சும்மா சைடிஸ் மட்டும் இப்படி சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குடிப்பாங்க எல்லாருமே, ஆனால் இப்போதைக்கு குடிக்கலை, சும்மா அப்படி பேசிட்டு மட்டும் இருக்காங்க. இப்போ தான் பாருக்கு வந்து ஒரு யாரோ வாராங்க. என்ட்ரன்ஸில் அப்படி திறந்தோன்னே அப்படி மாஸ் என்ட்ரி மாதிரி இருக்குது. அப்படி பக்கத்துலலாம் 4-5 பேர் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா யார் வாரானா ஜெனி தான் வாரா. ஜெனி கூட வந்து லிசா இருக்கா. அப்படி வந்து வாரா, அப்படி 2 பேரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு அப்படி வந்து ஜீசோவையும் ரோஸையும் பார்த்தோன்னா அப்படி பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ரெண்டு பேரும் எனிமீஸ் சரியா. இப்போ வந்து 2 பேருமே பார்த்து அப்படி முறைச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தவங்க வந்து ஸ்டேட்டாக வந்து அப்படி இப்போ வந்து நீங்களாம் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி சீட்டில் வந்து ஜீசோலாம் இருக்காங்க. இப்போ ஜீசோவுக்கு சைடு சீட்டில் வந்து அப்போ இப்போ வந்து ஜெனியும் லிசாவும் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ரெண்டு பேரும் அப்படி மறைச்சி பார்த்துட்டு இப்போது ஜெனிலாம் கால் மேலே கால் போட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவன் மட்டும் தான் உட்காருவாள், நாங்களும் உட்காருவோம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து சும்மா வந்து ஆர்டர் பண்ணோன்னே எல்லாம் வந்தோடனே நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க, அவங்களும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உடனே நீங்களும் இப்போ இங்கே ஜாலியாக வந்து பர்த்டேக்கு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக வந்து அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சைடு. அப்படி உங்களுக்கு இந்த சைடு பார்த்தோன்னா அப்படி புகைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் இப்போ ஜெனி தான் அப்படி லிசாட்ட சொல்லிட்டு இருக்கா,
மச்சான் இவங்களால விட்டு வைக்கிறது வந்து ஒரு இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டு தெளிவுமா எங்கே போனாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு நிம்மதியாக வர முடியல. என்னமோ இவங்க சொத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்ட மாதிரி இப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து லிசாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா. லிசா அதான் மச்சான் என்ன செய்யன்னு தெரில, ஒரு நாள் இருக்குது இவங்களுக்கு பூசை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இப்போ ரோஸ் தான் என்ன ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கு 100% ஷுவராக தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கும் தெரியும் நீ மூடு அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து சொல்லிகிட்டு இருக்கா. சரி இன்றைக்கி வீலை போட்டு தெளிவுமா அப்படின்னே, சரி போடு நம்ம ஆட்களுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஜீசோ தான் அப்படி கால் பண்ணி வந்து ஆட்களை வந்து போட்டுட்ருக்கா. இப்போ அப்படி உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் தான் அப்படி வந்து உங்கள் ஆர்டர் வந்து தான் நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு மடை குடிச்சிட்டு என்ன இந்த ஆரஞ்சு ஜூஸ் கசக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் என்னது கசக்குதா கொண்டா பார்ப்போம், யோ என்னத்தையே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேட்டரை பார்த்து அவளும் கேட்குறா. மேம் காக்டெயில் வித் ஆல்கஹால் அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்கள் ஆரஞ்சு ஜூஸ் தானே ஆர்டர் பண்ணோம், யாரையும் சரக்கு கொண்டு வர சொன்னா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. அது நாங்கள் கேட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து பின்னாடி இருந்து உங்களை மாதிரி ஒரு குரூப் அங்கே உட்காந்துருக்கு. ஐயோ சாரி மேம் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஐயோ ஒரு கிளாஸ் குடித்தா ஒரு கிளாஸ் உடனே பட்ட மாட்டாளே அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி வந்து உங்களை பார்க்குறா. உங்களுக்கு ஐயோ இது வேறு சொத்தோலை குடித்தா வேறு தலைக்கு ஏறிடுமே அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து பார்த்துட்ருக்கா. உடனே அவங்களும் சாரி மேம் காம்ப்ளிமெண்ட்டாக வேணால் இன்னொரு சரக்கு வேணால் தாரம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படிதான் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாள். ஐயோ குடித்தா வேறு சும்மா இருக்க மாட்டாளே அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கேற்றப்பில் வந்து அடங்கவே இல்லை, கிடந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் கண்ணிலே எரிச்சு செத்துருவாங்க போல், அப்படி 2 பேரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கால் பண்ணி அதாவது ஜீஸை வந்து கொஞ்சம் கால் பண்ணி ஆட்களை கூட்டால அந்த இன்ஃபர்மேஷனை அடுத்த செகண்ட்லேயே இங்கே வந்துட்டு அவ்வளோ தும்மராயிட்ட இவளுக்கு என்னன்னாங்கன்னா பிச்சைக்கார பசங்க நினச்சாலா, எங்களுக்கும் ஆட்கள் இருக்காங்க ஃபோன் பண்ணுறி அப்படி சொல்லிட்டு லிசாட்டே சொல்கிறா. ஜெனியும் இதை கால் பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. இப்போ அப்படி வந்து 2 பேர் கூட்ட ஆட்களும் இப்படி ஒரே நேரத்தில் வராங்க. இப்போ அடி தடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியான சண்டை அங்கே கிடந்த டேபிள்லாம் பறக்குது. இப்போ இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன கலவரமாக இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மேலே அதை தூக்கி போடுவாங்க. அந்த பிளேட்டு கிளாஸ்லாம் பறந்துட்டோன்ட்டு அவ்வளோ பறந்துட்டாள்வ. நீங்கள் வந்து உங்களுக்கு தலைக்கேறி போயிருக்குல்ல, நீங்களும் அப்படி வந்து எங்கடி என்ன விட்டுட்டு போவாரியே என்னைய கொண்டு போங்கடி அப்படி சொல்லிட்டு ராகமாக கிடந்து எழுத்துட்டு நீ வேணா வாடி எவ்வளவு போகிறோம் இல்லை உயிர் போயிரும் போல் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாருமே ஒருத்தி கூட இல்லை, கூட பழகிற பாசத்துக்கு ஒருத்தி கூட அவங்க இல்லை எல்லோருமே போயிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி எந்திக்கிறீங்க, பக்கத்தில் என்னெல்லாமோ பறக்குது, அது நல்லா தெரியுது. யாருங்க அவன் நைட் நேரத்தில் த்ரோ பால் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து இப்படி பயக்க நிலையில் அப்படி போயிட்டே இருக்கீங்க. இப்போ என்னென்னா சண்டை தீவிரமாயிட்டு இப்போ என்னென்னா ஜெனி லிசாவோட சைடு வந்து ஆட்கள் வந்து நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜீசோக்களை தாக்கியே பிடிக்க முடியல, ஏன்னா யாருக்கிடவே நிறைய அடி விழுந்துட்டு இதுக்கு மேலே வாங்கினா அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ ஜீசோ தான் நைஸாக கலந்துக்கிறா. உடனே ரோஸு இடி எங்கடி போகிற அப்படின்னு, மச்சான் பார்த்துக்க மச்சான் கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து ஓகே ஜீசோவும் சொல்கிறா. அடி பாவி கூட வந்து பாவத்துக்கிற தூக்கில் தாண்டி தொங்கணும் நிஜமாக புளிய மரத்தில் போய் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ரோஸை தான் அடிக்க வரா. என்ன ஒரு 2 நிமிஷம் பேச விட்றீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து அவையில் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து ஜீசோ தான் அப்படி வந்து ரெஸ்ட் ரூம் சைடு வாரா. இப்போ பார்த்தீங்க நீங்கள் தான் அப்படி லாந்தி அந்த செவத்து பிடிச்சா இந்த செவருன்னு பள்ளி மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு அப்படி ரெஸ்ட் ரூமில் தான் ஜீசோ தான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா மூஞ்சில் வந்து சரியான அடி விழுந்திருக்கும், அதனால சரி கொஞ்சம் மூஞ்சாட்டி கழுவு அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கா. உடனே இப்போ அப்படி யாரோ வர்ற மாதிரி இருக்கா. உடனே அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அப்படி பேந்து முடிச்சிட்டு இருக்கீங்க. அவளை உங்களை பார்த்து பேந்து முடிச்சிட்டு இருக்கா. அப்படி 2 பேரும் பேக்குகள் மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய் யார் நீ
அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. யார் நீ? ஐயே இது லூசு போல அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஜீசஸ் நடந்து வந்துச்சு தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு மண்டையை தள்ளிட்டு போகிறா. உடனே யாரு நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் இதுவா உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து அவள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறீங்க. ஐயே இது எந்த ஊரில் உள்ள லூசு பைத்தியம் முத்திட்டு போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க, ஆனால் பிஹேவ் பண்ணுறது அப்படி இல்லை, பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சரக்கு ரொம்ப ஏறிட்டு அப்படி வந்து பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜீசோ தான் இதுக்கு நான் அவங்க கிட்ட நாள் அடியே வாங்கிட்டு இருந்திருப்பேன் போல. ஐயா இந்த லூசு வேறு எங்கே கூட்டு போகுதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு சரியான போதை பார்க்குறதுக்கு நச்சின்னு தான் இருக்கா ஆனால் அறிவில்லையா அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவை ஓடி பார்த்துட்டு இருக்கா. எங்கே கூப்பிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு போ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் தள்ளி விடுறா. ஐயே இது முத்திட்டு சிச்சி துறப்ப அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்படி தள்ளுற பார்க்க நீங்களும் உள்ள போய் அப்படி வந்து சாத்திக்கிறீங்க. அந்த டோர் எப்படின்னா வந்து அப்படி வந்து உள்ளே சாத்தினா, அதாவது உள்ளே போட்டுனா வந்து வெளியே இருந்து யாராட்டு திறந்தா தான் திறக்க முடியும். அப்படி ஒரு கதவு. அதுக்கு தான் வந்து ரூமை வந்து அப்படி புக் பண்ணி எடுத்திருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி வந்து அந்த கீயோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் ஒன்றும் பண்ணலையே, சும்மா வந்து ஒரு ரூமுக்குள்ளே பூந்தா அதுவும் ஏதோ ஒரு ராசிக்கு வந்து கதவு திறந்து கிடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பூட்டியாச்சு. இப்போது ஜீசவும் பைத்தியம் அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படி வந்து அந்த இதை பார்த்து அந்த கதவை அப்படி பார்த்து திறக்கவே முடியல. உடனே அவள் பார்த்துட்டு போச்சு சும்மாயே எங்கள் அம்மா என்ன நல்ல பிள்ளை நினச்சிட்டு இருக்கா. இதில் வேறு போய் அடைச்சி போட்டுட்டா. அவங்க என்ன நினைப்பாங்க, ஹோட்டலில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க வந்து ஒரு நைட்டு வந்து சும்மா வந்து தங்குறதுக்கு வந்திருக்காங்க, சும்மா பைசாவே இல்லாமல் தங்க வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கானது அப்படி டோரே செட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அதில் வந்து ஜீசோ நீங்களாம் மாட்டிக்கிட்டீங்களா. இப்போ வந்து அதை ஜீசோ நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் இவ்வளோ தான் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து அப்படி மறைச்சிட்டு இருக்கா. நீங்கள் வாய அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு அவள் மேலேயே போய் விழுந்துட்டு இருக்கீங்க. திரும்பி சரியான பேக்காக இருக்கும் போல், எந்த ஊரில் உள்ள பேக்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவளை வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கா அவங்கள பார்த்து. இவன் நீங்கள் தான் அப்படி ஜீசோ மேலே போய் அப்படி விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ இவன் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டா போலேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி நினச்சிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் தான் ஜீசோ அப்படின்னா ஒரு ஷர்ட்டு அப்புறம் கோட்டு அந்த மாதிரி பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பா. இப்போ நீங்கள் தான் ஜீசோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்தவளை கிஸ் பண்ணுறீங்க. அவள் ஷாக்கு, யாரில் இவள் எங்கேருந்து வந்தா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்கை பார்த்துட்டு இருக்கா. ஒன்று இப்போ ஜீசோ தான் அவங்கள தள்ளி வச்சுட்டு நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா இல்லை எப்படி அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசஸ் அவங்ககிட்ட கேட்குறான். எனக்கு தெரியுதுவே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அவளை மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜீசோ உங்களை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஜீசோ சொல்கிறா, இங்கே பர்றி நீ தான் ஃபஸ்ட்டு சும்மா இருக்கிறவட சொரிஞ்சு விட்ட, அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களே பாதையில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், நீங்களும் சொல்லிட்டு அப்படி சொல்லி நீங்கள் தான் வலை போட்டு பயங்கரமாக கிஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவள் என்ன நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அவள் விட்டாலும் நீங்கள் விட வேண்டியப்பில்ல அப்படி எப்படி சொல்ல அப்படி வந்து ரொமான்ஸாக பொழிஞ்சிட்டு இருக்கீங்க அவள் மேலே. இப்போ ஜீசோ தான் அப்படி வந்து உங்களை வந்து தூக்கிட்டு அங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் வந்து அப்படி வந்து உட்கார வைக்கிறா. நீங்கள் வந்து சரியான போதை யார் எவர் எதுன்னே உங்களுக்கு தெரில, நீங்கள் அப்படியே வந்து போதையில் தான் இருக்கீங்க. இப்போ ஜீசோ தான் அப்படியே வந்து உங்களை டேபிளில் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் ஃபேஸை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு யாரு நீ செவடின்னு தானே இருந்தேன், சும்மா இருக்கிறவனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து அப்படி உங்களை பார்க்குறா. அப்படி வந்து உங்கள் ஃபேஸில் தான் கை வைக்கிறா. நீங்களும் வந்து அவளை வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அவளை ரெண்டாக மூணாக தெரியுது, பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே வந்து அவளை வந்து ஹக் பண்ணி அப்படி வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டும் இருக்கீங்க. உடனே இப்போ ஜீசஸ் அப்படி உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறா, இங்கே பாரு பண்ணுறது ஃபுல்லாக நீ தான் பண்ணுற, நான் ஒன்று சும்மா இருக்க வேண்டிய நீ தான் இது பண்ண. அதுக்கப்புறம் காலையில் வந்து ஐயே எம்மா நீ யாருன்னே தெரில ஓச்சி பூச்சி அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன் வச்சுக்கையே அப்படின்னு காய்ச்சல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி போதில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உடனே கத்த மாட்டேன்னு நினைக்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறா. அப்படியே இப்போ வந்து நீங்கள் அந்த டேபிளில் தானே இருப்பீங்க. அப்படியே வந்து அவளோட ஹிப்பில் வந்து அப்படி ஸ்டேட்டாக அப்படி குரங்கு தவ்வும்ல அந்த மாதிரி உங்களை வந்து அப்படி வந்து தூக்கிக்கிறா. நீங்களும் அப்படி அந்த போஸில் வந்து அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படி தான் அப்படி வந்து உங்களை பெட்டில் வந்து போடுறா.
நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு படுத்திருப்பீங்க. இப்போ அவள் வந்து உங்களுக்கு மேலே இருக்கா. அவள் பாதிலே இருக்கா. இப்போது இதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ அவள் கோட்டை கலத்தி போடுறா. நீங்களும் அப்படி அவளை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவள் ஷர்ட்டை பிடிச்சி தான் அப்படி கிட்ட இழுக்கிறீங்க. இங்கே பாரு, நீ தான் சும்மா இருக்கிறவளை பிடிச்சி இழுக்கிற, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. இப்போ நீங்களும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா. ஓகே ஸ்டார்ஸ், அப்படி வந்து ரொம்ப அருமையாக வந்து முடியுது எல்லாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படி வந்து மார்னிங் வந்து காட்டுறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து எந்திரிக்கிறீங்க. அப்படியே வந்து தலை சரியான வலி, எனக்கு குடிச்சு சரக்கு அப்படி வந்து பார்க்குறீங்க. உடம்புல ஒத்த துணி இல்லை. உங்களுக்கு அப்படி இதயமே நின்ன மாதிரி இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து பக்கத்தில் பார்த்தா ஒரு ஜீவன் படுத்து கிடக்கு. ஆனால் ஜீசை வந்து எப்படின்னா மூஞ்சை மூடிக்கிட்டு தான் தூங்குவா. அதனால வந்து மூஞ்சி மூடி இருக்குது. அவளோட கை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த கையில் தான் வந்து டேட்டூ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னும் இவ யார் அப்படி சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை வச்சு உங்களை மறைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஒன்று நீங்களும் அப்படி வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. யாரா அது அப்படி சொல்லிட்டு அல்லு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பறக்கிட்டு நேராக வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஓடி வந்து உள்ளே வந்து லாக் பண்ணிடுறீங்க. இப்போங்க தான் அப்படி டோரை வந்து திறக்கிற சவுண்டு கேட்குது. டோரை திறந்துட்டான். ரோஸ் தான் வந்து வாரா. அப்போது அங்கே பின்னாடி அந்த பாரோட அந்த மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்களா, அவங்களும் வராங்களா. இல்லை நீங்கள் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் சொல்கிறா. கிடக்கிற போஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டு அது ஜீசோ வந்துட்டு நாய் எப்படி தூங்குது பாரு அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஜீசோ கை தானே இருக்கும். எந்திரி நாயை அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு அடி அடிக்கிறா. இப்போ ஜீசோ தான் முடிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு வந்து ஏன்னா ஜீசோ வந்து குடிக்கல, அதனால் வந்து அவளுக்கு ஒன்றுமே இல்லாமல் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அப்படியே பெட்ஷீட்டை வச்சு அப்படி சுற்றிக்கிறா. உடனே என்ன பச்சா சுற்றுறதுல ஒரு ரகமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. தேவையில்லாத சரி கொஞ்சம் தள்ளி போய அப்படின்னு சொல்கிறா. என்னடி கொஞ்சம் தள்ளி போய அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்கிறா. ஒன்று இவன் இதுக்கு தள்ளி போங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து ரோஸ் வந்து இந்த இடத்தையே கொஞ்சம் ஒத்து பார்க்குறா. கொஞ்சம் பார்த்தவங்க ஜீஸோட ட்ரெஸ்லாம் செதறி கிடக்கு. ஒன்று அப்படி கரும்பு பிடிச்சவளை என்ன தேடி பண்ணி தொலைச்சே பிறந்த மேனிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று முதல்ல போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஜீஸோ வந்து கத்துறா. சரி சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, என்ன நடந்துச்சு பிறகு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸை வந்து அப்படி ஓடுறதுல குதிச்சு ஓடிட்டுருக்கா. நம்ம மச்சா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்ட்டு. இப்போ ஜீசோ தான் இவன் எங்கே போனா, ஒருவேளை எனக்கு முன்னாடி எந்திச்சு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்ணு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அவ்வளோ அந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். யாரும் இல்லைல்ல, நீங்கள் வந்து உள்ளே இருக்கீங்கன்னா அவளுக்கு தெரியாது. அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி வந்து ஒரு குழப்பத்தோடு வந்து ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு வந்து வெளியே வரா. என்ன மச்சான் நைட்டில் ஒரு ஜாலி தான் போல, யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு என்னத்தை சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் கேட்குறா. ஆமாம் யாருன்னே எனக்கு தெரியல, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்படியே ஒரு இது மஜால் தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. நீ மூடு பொத்து அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து சரிப்பா போ, சிசிடிவி ஏதாச்சும் கண்டுபிடிங்க, அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவும் சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. இங்கே ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு அழுகையாக வருது. யார் அவனே தெரில உங்களுக்கு. அப்படி வந்து ரொம்ப அழுகையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா உங்கள் அம்மாட்ட சொல்ல செருப்படி விழோட உங்களுக்கு தெரியும். உங்களோட நாய்களை என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் ஓனும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ தான் அப்படி வந்து உங்கள் ஃபோனை வந்து தேடுறீங்க. எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து தேடுறீங்க. இப்போ உங்கள் ஃபோனை காணும். இப்போ தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வந்து அந்த ரூம்லேருந்து அப்படி வெளியே வந்து அப்படி வந்து நீங்கள் ஒரு அங்கே
சண்டைலாம் நடந்திருக்கும். அதில் வந்து இப்போ தான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட தான் ஏதாட்டும் ஃபோன் ஏதாவது கிடச்சிதா அப்படி சொல்லி கேட்கணுன்னே, ஒரு ஃபோனு மேம் இதுவான்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இதுதான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணுறீங்க. அந்த நாளைக்கு வீட்டுக்கு போய் தூங்கியே செஞ்சுட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபோன் போட்டோன்னே, நீ வீட்டுக்கு போலையாடி அப்படின்னு, வாங்க நீ கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கூப்பிட்ருப்பீங்க. இப்போ அப்படி தான் எல்லோரும் வந்து வாராங்க. உடனே அவங்களுக்கு பார்த்துட்டு என்னடி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் உங்களால் தான் போங்கடி, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒப்பாரி வைக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹக் பண்ணிட்டு ஏன்டி என்னாச்சு அப்படிங்கிற நீங்கள் எல்லாமே ஆச்சுடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்களும் சமாதானப்படுத்தி அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நான் அப்படி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அப்படி 4 பேர் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டில். உடனே உங்கள் ஃப்ரெண்டு தான் என்னடி ஆச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க, காலில் பிடிச்சி போச்சு அப்படி அப்படி எல்லாம் முடிஞ்சாடி அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தலையாடுறீங்க. உடனே அவங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல, யாருன்னு தெரியுமா, தெரியலடி யாருன்னு எனக்கு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்டி என்னை விட்டு போனீங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இது அப்படியே நீங்கள் இப்போ வந்து இப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படியே வந்து அப்படி ஜீசுவை பார்த்து அப்படி வாய் மேலே வந்து அப்படி கையை வச்சுக்கிறீங்க. இவளாக தான் இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஜீசு அப்படி உங்ககிட்ட வர பார்க்கல, நீங்களும் அப்படி இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி வந்து வெளியே போட்டிட்டு அப்படி ஓடிடுறீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதை நான் வந்து 2 ஷார்ட் ஆக போகிறேன். ஏன்னா வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் கதை யோசிச்சிருக்கேன் சரியா. அதனால் வந்து இது வந்து 2 ஷார்ட்டாக இருக்கட்டு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து நான் ஒரு மனுஷன் 3 மாதமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து டிசம்பர்லேயே இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தா இந்த வருஷம் தான் முடிப்பேன் போல். இது ஜனவரியே முடிய போகுது. மன்னிச்சுக்கோ, யாருக்கு பிறந்தனால அவங்க மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு வந்து இவ்வளோ நாள் இழுத்துட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ண நினைப்பேன். அதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்னி வச்சு போடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இதை வந்து நான் மறந்துட்டேன். அப்படியே இப்போ தான் வந்து பார்த்து இப்படி இருக்கிறதையே. சரி ஸ்டார்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க சரியா. மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், பாய்.